தேர்வு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 28 முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கட்டாயப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதே இடத்தில் அவருக்கு ஆதரவாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் ஜந்தர் மந்தரில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். ஆனால் தடையை மீறி பேரணி செல்ல எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெண்கள், இளைஞர்கள் என அனைவர் மீதும் காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் நாலாபுறமும் இளைஞர்கள் சிதறி ஓடியதால் போர்க்களம் போல் காட்சியளித்தது. பாதுகாப்பு படையினரின் தாக்குதலையும் பொருட்படுத்தாமல் சில இளைஞர்கள் போராட்ட களத்தை விட்டு வெளியேற மறுத்தனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். போராட்டக்காரர்களில் மற்றொரு தரப்பினர் தேசிய கொடியை ஏந்தியபடி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்றனர். நாடாளுமன்ற வளாகம் அருகே நின்ற பாதுகாப்பு படையினர் இளைஞர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் விரட்டினர். நாடாளுமன்றத்தின் நுழைவாயில் மூடப்பட்டு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் இழுத்துச் சென்றனர். இதற்கிடையே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்கா ஆகியோர் மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மருத்துவமனையில் உள்ள சோனம் வான்சூக்கை விடுவிப்பது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி பறிப்பு, நீட் முறைகேடு, வினாத்தாள் கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி ஆகிய 3 கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினர். இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை கரப்பான்பூச்சி கட்சி தலைவர்கள் சந்திக்கும் வரையோ அல்லது மருத்துவமனையில் தன்னை எம்பிக்கள் வந்து சந்திக்கும் வரையிலும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக கைப்பட எழுதிய கடிதத்தில் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மத்திய அரசு தங்களது கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என டெல்லியில் உள்ள கேரள மாநில இல்லம் அருகே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை மாநகரில் உருவாகும் மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் பொது தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வரும் சேத்துப்பட்டு உயிரி எரிவாயு ஆலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
தொடர்ந்து அரசு சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை மாநகரில் உருவாகும் 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளை சாலை அமைக்கவும் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாகவும் மாற்றிட சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் குப்பைகளை அகற்றுதலை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான காலக்கெடு நிர்ணயித்து முடித்திடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தாவேக செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நேற்று காலை மார்க்கண்டேயனை காவல்துறையினர் விளாத்திகுளத்தில் கைது செய்தனர். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மார்க்கண்டேயனை சந்திக்க முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவலர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கீதா ஜீவன் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து சுமார் 10 மணி நேர விசாரணைக்கு பின் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மார்க்கண்டேயன் தன்னை காவலர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டுவதாக கூறினார். மார்க்கண்டேயன் கைதிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கைதான விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை மருத்துவ பரிசோதனைக்காக இரவு அழைத்து வந்த பொழுது செய்தியாளர்களை நோக்கி ஏடிஎஸ்பி ஆவேசமாக நடந்து கொண்ட காட்சிகளே இவை. விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ கைதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் பலர் அங்கு இரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பற்றியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல், கட்டுப்பாடு, பூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையா இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதனிடையே எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை 22ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக அவரிடம் 10 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களில் சேர 2,36,000 பேர் தகுதி பெற்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் நேற்று பொது பிரிவினருக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது. இதில் பொது தரவரிசையில் 1 முதல் 37,976 வரையிலான இடங்களில் உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். அவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்ய நாளை மாலை 5 மணி வரை அவகாசம் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கான தற்காலிக ஒதுக்கீடு 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் அதனை அவர்கள் வரும் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு உறுதி செய்த மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீடு ஆணை 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு இணையவழியில் வழங்கப்பட உள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்படாதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் வெளியிட்டார். 93,000 கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கப்பட்டிருந்தது. 19வது ஆண்டாக தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், தண்ணீர் திறக்கப்படாததால் நடப்பாண்டில் 2 லட்சம் ஏக்கரில் கூட குறுவை சாகுபடி செய்ய முடியாது என்றார். இது குறுவை சாகுபடி கடந்த மாதம் செஞ்சிருக்கணும், அது செய்யல. கொஞ்சம் தான். கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர், இன்னைக்கு இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் கூட போகாது. குறுவை சாகுபடிக்கு செலவு கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு 5,000 சிறப்பு மானியம் வழங்கப்படும். மேலும் பன்ருட்டி பலாப்பழங்கள் குறித்தும் அவர் பேசினார். கேரளாவில் பலாப்பழம் அங்கேயும் கேரளாவில் இருக்கு. ஆனா கேரளாவில் எப்படின்னா அந்த பலாப்பழம் பன்ருட்டி ஏரியாவில் இருக்கிற சுவையான பலாப்பழம் கிடையாது. கேரளாவில் அது நார் நாரா இருக்கும். அதில்
ஆனா கேரளால 200 வகையான பொருட்கள் பலாப்பழத்துல தயாரிக்கிறாங்க. பலா விவசாயிகள் எங்க ரோட்ல ஜிஎஸ்டி போய் பார்த்துப்பீங்க, அந்த ஜிஎஸ்டியில போய் பலாப்பழத்தை கொட்டி ஐயா வாங்கிட்டு போங்கன்னு வெயில நின்னுகிட்டு பாவமா இருக்கும். மாநிலத்தின் மொத்த பட்ஜெட்டில் 25% வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் இடுபொருள் செலவுக்கு 13,000 கோடி ரூபாயும், பயிர் காப்பீட்டுக்கு 30,000 கோடி ரூபாயும், வேளாண் உட்கட்டமைப்புக்கு 25,000 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று நிழல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இரு அவைகளும் முடங்கின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளில் மக்களவை கூடியதும் மேகதாது அணை தொடர்பாக அளித்துள்ள நோட்டீஸ் குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். அதே நேரத்தில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பிக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்காத நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவரது இருக்கையை முற்றுகையிட்டனர். அடுத்தடுத்து 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய நிலையில் ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அவையை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒத்திவைத்தார். தொடர்ந்து அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் 5 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக தயாரிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள ரூபாய் நோட்டுகள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு கிழிவதும் அழுக்கடைவதும் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நீண்டகால பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளுக்கு மாறும் முடிவை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளது. பயாக்சலி ஓரியன்டட் பாலிப்ரோஃபலின் வகை பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி உருவாக்கப்படும் இந்த நோட்டுகள் காகித நோட்டுகளை விட 2 முதல் 4 மடங்கு அதிக நாட்கள் நீடிக்கும். மேலும் கிழிவது, ஈரமாவது, அழுக்கடைவது போன்றவை குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தெளிவான பாதுகாப்பு வடிவமைப்பு, ஹோலோகிராம், சிறப்பு மை உள்ளிட்ட மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறுவதால் கள்ள நோட்டுகளை தயாரிப்பது மிகவும் கடினமாகும். ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், இங்கிலாந்து உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே பிளாஸ்டிக் நோட்டுகளை பயன்படுத்தி வருகின்றன. இந்தியாவிலும் கடந்த 2013 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவை நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது உலகளாவிய டெண்டர் மூலம் பிளாஸ்டிக் தாள்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கையை RBI தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. உக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் உக்ரைனின் ஒடேசா நகரில் இருந்து சோளம் ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட சரக்கு கப்பலான MV கோல்டன் லியோ மீது ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 10 பேர் பலியான நிலையில் அவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயமடைந்த மற்றொரு இந்தியர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியர்கள் மீதான இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த வகையான தாக்குதல் கப்பல் போக்குவரத்தையே தடை செய்யும் வகையிலான ஒன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு கப்பல் மற்றும் அதில் பயணிக்கும் மாலுமிகள் மீதான இவ்வகை தாக்குதல் வருந்தத்தக்க ஒன்று எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட 125 நாடுகளில் கொசுக்களால் பரவும் டெங்கு நோய் சுகாதாரத்துறைக்கு கடும் சவாலை அளித்து வருகிறது. உலக சுகாதார மைய தரவுகளின்படி ஆண்டுக்கு 40 கோடி பேர் வரை டெங்கு பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 40,000 பேர் தீவிர நோய் பாதிப்பு காரணங்களால் உயிரிழப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டுக்கு 2,50,000 பேர் வரை டெங்கு பாதிப்புக்குள்ளாவதாகவும் அதில் 200க்கு மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய நோய்கள் கட்டுப்பாட்டு மையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் பருவமழை காலங்களிலும் அதற்கு பிந்தைய காலங்களிலும் ஏடிஎஸ் கொசுக்கள் பெருகுவதால் டெங்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன.
முக்கியமாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் அதிக அளவில் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றன. இந்நிலையில் ஜப்பானைச் சேர்ந்த டகேடா பயோ பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் டெங்கு தடுப்பூசியை இந்தியாவில் பொதுமக்களுக்கு செலுத்த இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் 4 வயது முதல் 60 வயது வரையிலானவர்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தலாம் எனவும், ஏற்கனவே டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பூசியை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் 3 மாத இடைவெளியில் 2 டோஸ்களாக தோல் வழியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. டெங்கு தடுப்பூசியை தயாரித்துள்ள ஜப்பான் நிறுவனம் ஆசியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட கண்டங்களைச் சேர்ந்த 43 நாடுகளில் 3,20 லட்சத்திற்கும் அதிகமான டோஸ்களை விநியோகித்துள்ளது. டெங்கு அதிகம் பரவும் நாடுகளில் இந்த தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பும் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயாலஜிக்கல் ஈவுடன் டகேடா நிறுவனம் இணைந்துள்ளது. இனி காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பத்தின் தாக்கத்தால் கடும் அவதியடைந்து வந்த பொதுமக்கள் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். அறந்தாங்கி அருகே வேங்கூர் பெரியாண்டவர் ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழா அதிவிமரிசையாக நடைபெற்றது. மழை வளம் வேண்டி நடைபெற்ற புரவி எடுப்பு விழாவில் சிலைகளை பக்தர்கள் கோயிலுக்கு தோளில் சுமந்து செல்லும் போதே கனமழை பெய்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் கோவில்பத்து திரௌபதி அம்மன் கோவில் அக்னிச்சட்டி விழாவில் திரளான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அலகு குத்தி காவடி எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். பச்சைக்காளி, பவளக்காளி வேடங்களில் கலைஞர்கள் தத்துரூபமாக நடனமாடி அசத்தினர். ராமேஸ்வரத்தில் கடற்கரையோரங்களில் சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக மண்டபம் விசைப்படகை நாட்டுப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையோரங்களில் மண்டபம் பகுதி விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறப்படும் நிலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் விசைப்படகை சிறைப்பிடித்தனர். இதனால் மீனவர்களுக்கிடையே நடுக்கடலில் மோதல் உருவானது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆடிக்கிருத்திகை விழாவையொட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவிதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக இருக்கும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் சிறுவன் ஓட்டிய கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் விளிம்பில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் தனது 5 நண்பர்களோடு காரில் சென்றபொழுது மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பைக் மீது மோதி பாலத்தின் விளிம்பில் தொங்கியது. பொதுமக்கள் காரில் இருந்த 6 பேரையும் மீட்டனர். கார் மோதியதில் பைக்கில் சென்றவருக்கு காயம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிப்படி வனப்பகுதியில் மின்கம்பி உரசியதை கவனிக்காமல் சென்ற சரக்கு லாரி தீப்பற்றி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு நொறுக்கு தீனி ஏற்றிச் சென்ற லாரியின் ஓட்டுநர் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் எச்சரித்ததால் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை சாலையின் குறுக்கும் நெடுக்குமாக உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக பல பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் எதிரொலியாக ரஜௌரி, பூஞ்ச், கார்கில் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. கார்கில் பகுதியில் ஜீப்புகள், மரக்கட்டைகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் சுருட்டிச் செல்லப்பட்டன. மெந்தர் பகுதியில் கடுமையான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ரஜௌரி, தனமண்டி சாலை பணியில் ஈடுபட்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்தன. ரஜௌரி மாவட்டத்தின் நௌஷேரா பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் சடலத்தை ராணுவ வீரர்கள் மீட்டனர். பூஞ்ச் மாவட்டத்தின் பக்யால் தாரா நல்லா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ரியாசி மாவட்டத்தில் உள்ள செனாப் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஸ்ரீநகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இளைஞர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். இமாச்சலில் உள்ள பாங்கி பள்ளத்தாக்கில் வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பெய்த கனமழையால் பிரம்மபுத்திரா நதியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அசாமின் ஜோர்ஹாட் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் முசோரி சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முடங்கியது. இதேபோல கேதார்நாத் சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர் மழையால் இங்குள்ள அலக்நந்தா மற்றும் மந்தாகினி ஆறுகள் அபாய அளவை எட்டியுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்திலும் பரவலாக கனமழை தொடர்ந்தது. தலைநகர் கொல்கத்தா வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில அரசுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம், காவேரிப்பாக்கம், நெமிலி, வாலாஜாப்பேட்டை, கலவை, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டடத்தை தாவேக நிர்வாகிகள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அந்த காட்சிகளை ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் திறக்க வேண்டிய கட்டடத்தை சட்டவிரோதமாக திறந்து வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் போராடி வருபவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்க அமைப்பைச் சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் இதில் பங்கேற்று கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் மல்லூர் கிராமப் பகுதியில் கிணறுகளில் உரக்கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. உரக்கழிவுகளை அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் தின்பதால் அவற்றுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிணறுகளில் இக்கழிவுகள் கொட்டப்படுவதால் குடிநீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கிற்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் சிபிஎம் சார்பு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட கல்வித்துறை முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நடந்த போராட்டத்தில் டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ, இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் இரவு நேரத்தில் உலா வந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனத்தை விட்டு வெளியேறிய சிறுத்தை கோவில்பாளையத்தில் கௌஷிகா நதி அருகே அமைந்துள்ள தோட்டத்தில் சுற்றித் திரிந்தது. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழுதடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் வலதுகரை பாதுகாப்பு சாலை கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த சாலையை 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த சாலை தரமற்று காணப்படுவதால் மாணவர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் அவதியடைந்து வருகின்றனர். போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலகத்தில் உள்ள கிடங்கில் இருந்து 1.5 டன் எடை கொண்ட 55 சந்தன மரக்கட்டைகள் மாயமாகி உள்ளன. கிடங்கில் 100 டன்னுக்கு மேலான சந்தன மரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு பல 100 டன் செம்மரக்கட்டைகளும் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இந்த கிடங்கில் இருந்து கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் வன அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு 1.5 டன் பி கிளாஸ் வகை சந்தன மரங்கள் கடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மதகுகள் பழுது நீக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையில் தற்போது 12 கன அடி தண்ணீர் உள்ள நிலையில் நீர்மட்டம் அதிகரித்தால் எந்தவித சிரமமும் இன்றி நீர் திறப்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிரமமின்றி நீர் திறப்பதற்கு ஏதுவாக மதகுகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஞாயிறு இரவு இந்த ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக குழாய் இணைப்பில் ஏற்பட்ட கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தொழிற்சாலை டெக்னீசியன் முருகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும் தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து போலீசாருக்கும் 4 வாரங்களில் சுற்றறிக்கை அனுப்ப தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் மதுபோதையில் சாட்சியளிக்க வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் என்பவரின் செயலை சகித்துக் கொள்ள முடியாது என்று சுப்பிரமணியம் செந்தில்குமார் அமர்வு குறிப்பிட்டது. வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட துறை ரீதியான தண்டனையை ரத்து செய்த தனி நீதிபதியின் ஆணையை ரத்து செய்து நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர்.